அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யோகான். போன வீடியோவில் உலக அளவில் ஒக்கியூபேஷனல் தெரப்பியினுடைய வரலாற்றை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் ஒக்கியூபேஷனல் தெரப்பி எவ்வாறு இலங்கையில் அறிமுகமானது, அது எவ்வாறு அதனுடைய வளர்ச்சி இருந்திருக்குன்றதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சுமார் 1940ஆம் ஆண்டுகளில் இரண்டாம் உலக யுத்தம் முடிவடைஞ்ச பிறகு யுஎஸ் மற்றும் பிரான்ஸ் நாடுகளில் இருந்து மற்ற சில நாடுகளுக்கு ஒக்கியூபேஷனல் தெரப்பியினுடைய முக்கியத்துவம் அதிகரித்தது. அதே போன்றுதான் இலங்கையிலையும் ஒக்கியூபேஷனல் தெரப்பியுடைய தேவை அதிகரித்த உடனே மிஸ்டர் டிஜே அத்துக்கோரலை என்பவர் யூகேக்கு சென்று ஒக்கியூபேஷனல் தெரப்பி சார்ந்த பயிற்சிகளை எடுத்ததன் பிற்பாடு ஸ்ரீலங்காவினுடைய நேஷனல் இன்ஸ்டிடியூட் மென்டல் ஹெல்த் என்ற அங்கொடையில் இருக்கின்ற இன்ஸ்டிடியூட்டில் பணியமர்த்தப்பட்டார். ஸோ இவர் தான் இலங்கையினுடைய முதலாவது ஒக்கியூபேஷனல் தெரபிஸ்டாக அங்கீகாரம் பெற்றார். அதன் பிறகு வேறு சில ஒக்கியூபேஷனல் தெரபிஸ்டாக்களும் வேறு சில நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று பயிற்சி அளிக்கப்பட்டு இங்கு தேவையான முக்கியமான வைத்தியசாலைகளில் ஓர்த்தோபீடிக், டியூபர்குலோசிஸ் போன்ற ஏரியாக்களில் பணியமர்த்தப்பட்டார்கள். அதன் பிறகு 1954களில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சர்வீஸின் என்ற திணைக்களத்தினூடாக இந்த ஒக்கியூபேஷனல் தெரபிஸ்டுக்கு இலங்கையிலேயே ட்ரைனிங் செய்யணுமன்றத்திற்காக ஒரு கமிட்டி ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அந்த கமிட்டி 1976களில் ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரபியுடன் இணைந்து ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரபி அண்ட் ஒக்கியூபேஷனல் தெரப்பி என்று பெயர் மாற்றம் அளிக்கப்பட்டது. இந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரபி அண்ட் ஒக்கியூபேஷனல் தெரப்பியின் ஊடாக அவர்களுக்கு டிப்ளோமா என்ற படிப்பினை சர்டிஃபிகேட் கொடுத்து கொண்டிருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தகநாயக்க யாப்பா என்பவர் 1968களிலேயே SLSOT என்கின்ற ஸ்ரீலங்கன் சொசைட்டி ஆஃப் ஒக்கியூபேஷனல் தெரப்பி என்ற ஒரு அமைப்பை அவர் கொண்டு வந்தார். அது 1988களில் தான் ஃபார்மலாக ரெஜிஸ்டர் ஆனது. அதன் பிறகு இந்த ஸ்கூல் ஆஃப் ஃபிசியோதெரப்பி அண்ட் ஒக்கியூபேஷனல் தெரப்பி நூடாக வெளிவந்த டிப்ளோமிஸ்டுகளுக்கு 2000 ஆண்டுகளில் கலனி பல்கலைக்கழகத்தினூடாக மருத்துவப்பீடத்தினூடாக எக்ஸ்டர்னல் டிகிரி ஆரம்பிக்கப்பட்டு வைத்தது. 2002ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் SLSOT ஸ்ரீலங்கன் சொசைட்டி ஆஃப் ஒக்கியூபேஷனல் தெரப்பி WFOT ஆன வேர்ல்ட் ஃபெடரேஷன் ஆஃப் ஒக்கியூபேஷனல் தெரப்பியில் ரெஜிஸ்டர் பண்ணது. அதன் பிறகுதான் இலங்கையினுடைய ஒக்கியூபேஷனல் தெரப்பி இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் என்ற இலக்கை அடைஞ்சது. அவ்வாறு காலங்கள் போய்கொண்டு கேட்கல சுமார் 2019களில் நிறைய சவால்களுக்கு மத்தியில் 4 வருட பட்டப்படிப்பை கலனி பல்கலைக்கழக மருத்துவப்பீடத்தால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. BSc Honours in Occupational Therapy. ஸோ இதுதான் ஒக்கியூபேஷனல் தெரப்பி எவ்வாறு இலங்கையில் அறிமுகமானது என்ற பற்றின ஒரு சுருக்கமான காணொளி. இந்த ஒக்கியூபேஷனல் தெரப்பி துறையில் விருப்பம் இருக்கிறவங்க, அதாவது காப்போத்த உயர்தரத்தில் உயிரியல் பிரிவில் பங்கு பெற்று இருக்கிறவர்கள் அல்லது எக்ஸாம்ஸ் எழுதி முடித்தவங்க இந்த துறைக்குள்ள விருப்பம் இருந்தால் கலனி பல்கலைக்கழகத்தில் மருத்துவப்பீடத்தில் 4 வருட பட்டப்படிப்பு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இதுக்கு நீங்கள் பதிவு செய்யலாம். ஸோ இது போன்ற ஒக்கியூபேஷனல் தெரப்பி சார்ந்த தகவல்களுடன் நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் யோகான்.